ஃபர்ஸ்ட் ட்ரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்துலாமா? அது பாருங்க, நான் ஒரு 3 லைன் கோட் ரைட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட சம் எக்ஸிகியூஷன் ரைட். ஸோ இந்த 3 லைன் கோடுமே நான் ட்ரை பிளாக்ல தான் ரைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் அந்த ட்ரை பிளாக்ல எழுதிருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரை பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக கேட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ட்ரை பிளாக்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம் கோட். அந்த கோட்ல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அது என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாவாலேயே டிஃபால்ட் எக்ஸெப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? இந்த 3 லைன் கோட்ல இப்போ அந்த கிவன் டைரக்டரியில் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா நம்ம ஃபைல் நாட் எக்ஸெப்ஷன், ஃபைல் நாட் நோட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதே வந்து அந்த ஃபைல் இருக்குது, ஆனால் அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஐஓ எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எந்த எக்ஸெப்ஷன் என்னோட கோட்ல வரப்போகுதுனே தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஜென்ரிக்கா எக்ஸெப்ஷன் அப்படின்னு கொடுத்தா அது வந்து வர எல்லா எக்ஸெப்ஷனுமே ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபைனல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கரெக்டாக, அந்த ஃபைலை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அதாவது சில இடத்துல நம்ம கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த கனெக்ஷனை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் முடிஞ்சோடனே அதை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து ஃபைனல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆர்எல்ஸ் வந்து ஏதாச்சும் டிஃபால்ட்டாக வந்து ப்ராசஸ் நடக்கிறப்ப பண்ணி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபைனல் யூஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸெப்ஷன் வருதோ இல்லையோ அந்த ஃபைனல் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும்.